வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இந்த வருஷம் எல்லா தேர்தலையும் நாங்க புறக்கணிக்கிறோம். ஒரே ஒரு ஃப்ளக்ஸ் போர்டு, வேட்பாளருக்கு வேட்டு. மக்களவை தேர்தல் களம் ரொம்பவே சூடுபிடித்திருக்கும் நிலையில குமரி மாவட்டத்துல வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஃப்ளக்ஸ் போர்டு எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. பேச்சுப்பாறை அணைக்கு பக்கத்துல மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்துல இருக்க வழியேலா கிராமம். இந்த கிராமத்துல சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 4 தலைமுறைகளா வசிச்சுட்டு வராங்க. சுமார் 1500 வாக்காளர்கள் கொண்ட இந்த கிராமத்துல ரொம்ப நாளா குடிநீர், சாலை, கல்வி நிறுவனம் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதியும் இல்லைங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இது தொடர்பா மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட பல தடவை முறையிட்டு எந்த பலனும் கிடைக்கலன்னு அந்த பகுதி மக்கள் வேதனையை தெரிவிச்சிட்டு வராங்க. ஒவ்வொரு தேர்தலையும் அடிப்படை வசதிகளை செஞ்சு தரோம்னு சொல்லி அரசியல் கட்சிகள் தங்களை ஏமாத்துறதா அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டிட்டும் வராங்க. இதனால தற்போது நடைபெற இருக்கிற மக்களவை தேர்தலை புறக்கணிக்க போறதா ஒரு பெரிய ஃப்ளக்ஸ் போர்டை அந்த பகுதி மக்கள் வச்சிருக்காங்க. தேர்தலை புறக்கணிப்போம், தேர்தலை புறக்கணிப்போம், அடிப்படை வசதிகள் கிடைக்கும் வரை தேர்தலை புறக்கணிப்போம், தேர்தலை புறக்கணிப்போம், 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 தேர்தலை புறக்கணிப்போம். தங்கள் கிராமத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சா மட்டுமே அடுத்து வரும் தேர்தல்ல வாக்களிப்போம்னு அந்த பகுதி இளம் வாக்காளர்கள் உறுதியா சொல்லியிருக்காங்க. இங்க சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வராங்க. இங்க எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் கிடையாது. சுமார் 200 குடும்பங்கள் மேலே இருக்காங்க. 1000 ஓட்டுக்கு மேலே போடுவாங்க. எப்போவுமே எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் ஓட்டு போடுற மக்கள் தற்போது அடிப்படை வசதி இல்லாத காரணத்தினால், அப்படின்னா மின்சார வசதி சுத்தமாகவே இங்கே கிடையாது. குடிநீர் வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது. என்னால் இவ்வளோ வருஷமாக நாங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் அடிப்படை வசதிகளெல்லாம் செய்து கொடுத்தாதான் கண்டிப்பாக நாங்கள் ஓட்டு போடுவோம். இந்த வருஷம் எல்லா தேர்தலையும் நாங்கள் புறக்கணிக்கிறோம். தங்கள் வலியை அரசுக்கு உணர வைக்க தேர்தல் புறக்கணிப்பே சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் உறுதியா பேசியிருக்காங்க. ஒரு வாக்கின் மதிப்பை பேசும் இந்திய அரசியலமைப்பு 1500 வாக்காளர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறது என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க.